புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பன்றது ஃப்ளவர் இல்ல ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா ஒன் லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். It is responsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். ஸோ இந்த மாதிரி சில நுவான்சஸ், அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகன். ஆனா மொத்தமா இது டிராகன் வந்து நாட் அப்படி இருந்தா எனக்கு தூக்கி போய் இங்க உள்ள வச்சிருவாங்க. இவன மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படத்துல படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மற்றவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஊமை கடவுளைக்கு முன்னாடி யாரா இந்த பையனா இருந்த அஸ்வத், ஊமை கடவுளுக்கு சக்சஸ்க்கு அப்புறம் நான் தான் இந்த பையன்ற ஒரு மூமெண்ட் மாறிச்சு. அந்த மூமெண்டோட ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, எல்லாருடைய உழைக்கிற எல்லாருக்குமே அதுதான் ஜர்னி. ஏன்னா உங்களுடைய ப்ராடக்ட் வெளியே வர வரைக்கும் நீங்க யாரா அந்த பையன் தான். உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணி, ஓ அவன் தானே அந்த பையன் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றது தான் சார். எல்லாருக்கும் இருக்கிற ஜேர்னி தான் ஒரு 7 வருஷம். ஆனா பண்ற படம் புதுசா படம் பண்ணணும், அதுல காம்ப்ரமைஸே இல்லாம பண்ணணும். கிடைச்ச பட்ஜெட்ல 3 கோடிக்கு பண்ணப்பட்ட படம் தான் ஓமை கடவுளே. ஓமை கடவுளையில வந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த காலம், நாளைய இயக்குனர்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8-9 ஷார்ட் ஃபிலிம் அந்த இதுக்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படித்த விஷயங்கள், அதுக்கப்புறம் நிறைய பேரை ஃபாலோ பண்ணது, செல்ஃப் லேர்னிங் நிறையா பண்ணது, அது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 7 வருஷம் உழைப்பு ஓமை கடவுளே. அந்த ஓமை கடவுளை கொடுத்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது தான் டிராகன். அதுக்கப்புறம் பண்ணுற எஸ்டிஆர் சார் படமாக இருக்கட்டும், தெலுங்குல பண்ண படங்களாக இருக்கட்டும், எல்லாமே. சார், இப்ப பொதுவா டிராகன் சொல்லும் போது அந்த டிராகன் வந்து சக்தி வாய்ந்தது, அறிவானது, இரக்கமானது, மாயை உள்ளது, தனித்துவமானது, பயங்கரமானது கூட சொல்லுவாங்க. ஆனா சைனா பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வமும் பாதுகாப்புக்கும் குறிக்கும் மரபுகளாக சொல்லப்படுது. இந்த டிராகன் எப்படிப்பட்டது? நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னீங்கல்ல டிராகன், அது சம்வேர் நீங்க சொல்ற எல்லாமே டெஃபினேஷன் இந்த கேரக்டர்ல இருக்கு. கொஞ்சம் அராஜகமானது டிராகன், கரெக்டா? டிராகனை பார்த்தாலே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். இது அந்த டிராகன்ற இதை வந்து ஒரு காலேஜுக்குள்ள அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஹீரோட கேரக்டர். ஒரு ஃபிளாஸ் நிறைஞ்ச ஒரு இடத்துல என்ன சொல்றது, இப்போ டிராகன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ ஒரு காலேஜ்ல இருக்கிற ஒரு பையனுக்கு நிக்நேம், இப்போ ஒரு கெத்தான ஒரு பையனுக்கான நிக்நேம் தான் டிராகன். அது ஏன் டிராகன் அப்படின்றது படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப அழகான ஒரு விஷயம், ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. பட் அந்த டிராகன்ற பேருக்கு பின்னாடி அது இருக்கு. பட் அந்த டிராகன்ற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபயரா இருக்கணும் அப்படின்றதுனால அந்த பேர். இப்ப பாம்புன்னு ஒரு கேரக்டர் பேர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு, காட்டுப்பூச்சி அப்படிலாம் வைக்கிறோம்னா அந்த கேரக்டருக்கான ஒரு இது இருக்கு, குணாதிசயம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேரு பாம்பு, ஏன்னா வந்து கொஞ்சம் நெட்டையா கொஞ்சம் நெளிவாவே தான் இருப்பான். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஃபயரான கேரக்டர். டிராகன், அது ஏன் அந்த டிராகன் உருவாறதுன்றதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு. அது தியேட்டர்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா நல்லா. சார், இப்போ புஷ்பா வந்த போது புஷ்பா சொல்லும் போது சொன்னாங்க புஷ்பன்றது ஃப்ளவர் இல்ல ஃபயர் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு லைன்ல டிராகன் சொன்னா ஒன் லைன்ல என்ன சொல்லுவீங்க? டிராகன்றது ஒரு யூத் ஃபயர். சார், இப்போ ஆட்டோகிராஃப் வந்த போது ஒரு கனெக்ட் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. எங்களோட கதையை எல்லாரும் சேரன் எடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. சமீபத்தில் வந்து ஒரு பார்க்கிங் ஆட்டும் குட் நைட் ஆகட்டும், அந்த கனெக்ட் எல்லாரையும் கனெக்ட் ஆச்சு. ஸோ டிராகனோட ட்ரெய்லரை பார்த்துட்டு 2 விதமான விஷயங்கள் இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க என்னன்னா, எங்க கதையை அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் சில பேர் வந்து எங்க காலேஜ்ல நடந்த விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த கனெக்ட் வந்து எப்படி நடந்தது? சார், அது ஒண்ணும் இல்லை சார். இப்போ ஓமை கடவுளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அதை வந்து என் வாழ்க்கையை நீங்க அப்படியே படமா எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. 1-2 பேர் என் கதையே ஒரு தூக்கிட்டாரு அப்படின்லாம் கூட அதை தப்பா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்க பேர் என் வாழ்க்கையில நடந்த இப்ப அப்படியே இது பண்ணிருக்கீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சு அழுதவங்களும் இருக்காங்க, என்னை கட்டி பிடிச்சிட்டு பாராட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லை,
நம்ம எல்லா மனிதர்கள், நம்ம எல்லாரும் ஒரே எமோஷன்ஸ் தான் கோ த்ரூ பண்றோம். நம்ம சொல்ற அந்த எமோஷன் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேருது அப்படின்னு தான். ஒன்றும் இல்லை, ஒரு டைட்டானிக்னு ஒரு படம். நான் வந்து நெல்லிக்குப்போன்னு ஒரு இடத்துல இருக்கேன். எங்க அம்மா முனிசிபல் கமிஷனரா இருந்தாங்க, இப்ப அங்கதான் இருக்காங்க அந்த இடத்துல. அங்க வந்து ஒரு அந்த படம் அந்த ரிலீஸ் ஆகுது. அங்க வந்து ஜாக்கு சாவரும் போது ரோஸ் அந்த அப்படியே அப்படியே விரைஞ்சு செத்துருவா, அப்படியே அழும்போது அங்க இருக்கிற அப்ப அந்த டிவி இது மட்டும் தான் இருக்கும். அங்க ஒரு கிழவி வந்து பயங்கரமா அழுகுது. அந்த கிழவிக்கு ஜாக்க தெரியுமா, ரோஸ் தெரியுமா, இல்ல அதை எடுத்த ஜேம்ஸ் கேமரோன் தெரியுமா, இல்ல அந்த கப்பல் அவ்வளவு பெருசு அப்படின்ற இதெல்லாம் தெரியுமா? இமோஷன் தான். அந்த இமோஷன் வந்து அவங்களுக்கு போய் சேரும் போது அவங்க வந்து அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதுக்கான. சார், இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததா, அனுபவித்ததா, கடந்து வந்ததா? இது அப்படியே என் வாழ்க்கையில நடந்த கதை அப்படி கிடையாது. எப்படி இப்போ ஓமை கடவுளை வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை லவ் பண்ண அது வரைக்கும் உண்மை. எனக்கு கடவுள் டிக்கெட் கொடுத்தாரானா அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்தா என்ன எங்கே தூக்கி போய் உட்கார வச்சிருப்பேன் நேரம். அதனால இதுல இந்த டிராகன்ற கேரக்டரோட நிறைய ஆட்ரிபியூட்ஸ் என்னோட இது இருக்கு. அதே மாதிரி இப்ப மரியம் ஜார்ஜ் தான் அப்பா கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இப்ப அவர் ஒரு சோல்னா போய் மாட்டிட்டே இருப்பாரு. அது ஒரிஜினல் எங்க அப்பாவோட சோல்னா போய் அதை எடுத்துட்டு வந்து இந்த படத்துல வச்சிருக்கேன். அந்த கேரக்டர் வந்துட்டு அவர் நிறைய ரெசனேட் பண்ணும். ஒரு ரொம்ப ரொம்ப வெள்ளந்தியான ஒரு ஆளு அப்படின்னு அவர் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே அது ரெசனேட் பண்ணும். இப்ப சித்ரான்றது எங்க அம்மா பேரு, அதனால சித்ரான்னு வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேங் இருக்கும் இல்லையா, அதுல ஒருத்தன் பேர் அன்பு, பாம்பு, இவங்கெல்லாம் வந்து அப்படியே இந்த பேச்சுலர் ரூம் மாதிரி கிரியேட் பண்ணி கண்டென்ட் வேற போயிட்டே இருக்கும். பட் இந்த நம்ம லைஃபோட நம்ம பார்த்த விஷயங்களோட அதை இது பண்ணும்போது, இப்போ நான் ட்ரிப்ளிகேன்ல தான் பிறந்தேன். ட்ரிப்ளிகேன்லயே அதே இடத்துல அதே லொகேஷன்லயே இந்த படத்தை ஷூட் பண்ணேன். சோ இந்த மாதிரி சில நுவான்சஸ், அந்த ட்ரைட்ஸ் அதெல்லாம் வந்து டிராகனுக்கு இருக்கும். ஆனா மொத்தமா இது டிராகன் வந்து அப்படி இருந்தா எனக்கு தூக்கி போய் இங்க உள்ள வச்சிருவாங்க. சார், இந்த ஜார்ஜ் மரியம் மாதிரி உங்க அப்பா கேரக்டரை நீங்க சந்திச்சிருக்கீங்களா சார்? எங்க அப்பா அம்மாவோட மிக்ஸ் தான் ஜார்ஜ் மரியம். நீங்க படம் பார்க்கும்போது யூஸ்வலா படம் எடுப்பாங்க சார். எப்படி எடுப்பாங்கன்னா அவங்க படத்துல அவங்க பட்ட கஷ்டத்தை வந்து படத்துல படமா எடுத்திருப்பாங்க. ஆனா நான் மத்தவங்களை எப்படி கஷ்டப்படுத்திருக்கேன்றத படமா எடுத்திருக்கேன். அது வந்து டிராகன் வந்து உங்களோட 10 வருஷ கனவுன்னு ஒரு விஷயம் சமீபத்துல சொல்லப்பட்டது. இந்த பாரதியார் சொன்ன மாதிரி கனவு மெய்ப்பட வேண்டும்ன்ற மாதிரி உங்க கனவு வந்து 21ஆம் தேதி மெய்ப்பட போகுது. அது நீங்க எப்படி? இல்ல, கனவு மெய்ப்பட்டுடுச்சு சார். அது ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல படம் 21ஆம் தேதி வர்றது வந்து படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ண போறாங்க. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணணும், அது ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணணும், அது இவ்வளவு இந்த பொருள் செலவுல அது எல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து இறைவனுக்கு நன்றி. நாங்க பார்த்த வேலைக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்ததுக்கு நன்றி. அவ்வளவுதான் சார். ஓமை கடவுளையில வந்து ஒரு முக்கியமான டைலாக் வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா. சோ இப்போ டிராகன்லயுமே அது ரிப்பீட் ஆகுது. சோ இது எதுக்குண்டான லீட்? அஸ்வத் மாரிமுத்துவோட சினிமாட்டிக் யூனிவர்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு உண்டான லீடா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார். இது வந்து அந்த உனக்கு சொன்னா புரியாது சார், ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அதே மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹீரோ அந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு டயலாக் வேணும். ஏன்னா அந்த மாதிரி அவன் கடவுளை பார்த்து திரும்பி வரான், ஏன் அவன் பைத்தியம் மாதிரி பண்றான், ஏன்டா அப்படி பண்ற, சொன்னா புரியாது சார் அப்படின்ட்டு அந்த படத்துல இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல ஹீரோக்கு ஒரு விஷயம் நடக்குது, அது இது நடக்கிறதுனால அவன் அப்படி ரியாக்ட் பண்றான், அப்படியே கத்துறான், பைத்தியம் மாதிரி அப்படி கத்துறான். அப்போ அதை பார்த்துட்டு இருக்க கௌதம் மேனன் சார், என்னடாச்சு ஏன்டா இப்படி பண்ற, அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாம பண்றான் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது அது ஏன்ட்டு. நான் கடவுள்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன்றத சொல்ல முடியாதோ அதே மாதிரி இங்க சொல்ல முடியாது அது ஏன்னு. அதனாலதான் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என் கதைகள் அது வர்றதுனால அந்த டைலாக் வருது. இன்னொன்னு இன்டென்ஷனலா தான் அந்த டைலாக் வச்சேன். இப்ப எப்படி கர்லி ஹேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதோட இந்த படத்துல பண்ணி, ஆனா ட்ரெய்லர் எடிட்ல வச்சது வந்து எடிட்டருடைய வேலை. சார், விஜய், சித்து, அஷ்ரத் இந்த ஃப்ரேம்ல வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? கதையின் களமா இல்ல அவங்க சோசியல் மீடியால ரொம்ப பாப்புலர் இருக்கிறதுனால அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றதுனால? இல்ல சார், அவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க ஒரு 200K வியூஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ் இருக்கும் போதே அவங்க ஃபேன் ஆகி, இன்ஃபேக்ட் நான் கொஞ்சம் டவுனா இருக்கும்போது அவங்க வீடியோஸ் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகி அவங்க 2 பேருக்கும் ரீச் அவுட் பண்ணி எனக்கு நீங்க படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டேன் சார். அண்ட் இப்போ அவங்க 2 பேரும் கவுண்டமணி செந்தில் மாதிரி இந்த படத்துக்கு அவங்க வந்து அவங்கள வச்சா இது அந்த மாதிரி இது பண்ணல சார். அவங்க 2 பேரும் ஆக்டர்ஸா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க 2 பேரோட டேலண்ட் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விஜய் சித்துலாம் அதே மாதிரி அவங்களும் யூடியூப்ல இருந்து வரும்போது ஒரு மைண்ட் செட் விடுவாங்க, எக்ஸ்ட்ரா டைலாக் போடலாமா, அதெல்லாம் இல்லை. இங்க என்ன சொல்றோமோ இதுதான் டைலாக் அப்படின்றது அது விஜய் சித்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் தெரிஞ்சிச்சு. அதனால அவர் போயிட்டு அர்ஷத் கிட்ட எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறேன் அது இதுலாம் இது பண்ணாத, அந்த ஆள் கொஞ்சம் ரொம்ப என்ன வேணுமோ அது மட்டும்தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி
அவங்க 2 பேருமே இது சார். அதே மாதிரி அவங்க இதுக்கப்புறம் வேற எந்த படம் பெருசா நடிக்கல சார். அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இன்டென்ஷன் வந்து இந்த ஆள் நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளுக்கு பிடிச்சி வந்தா அவனுக்கு நம்ம இந்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சித்துமீனா நம்ம படத்துல நடிச்சாங்க சார். ஃபைன் சார். இப்போ பிரதீப் வந்து டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகி ஹீரோவா மாறினாரு. ஆனா அஸ்வத் டைரக்டர் தான் வந்தார், ஆமா டிராகன்ல நடிக்கிறாரு. சோ நெக்ஸ்ட் டிரான்சிஷன் ஹீரோவா? அதெல்லாம் இல்லை சார். நான் வந்து சூழ்நிலை காரணத்தினாலதான் இந்த படத்துல நடிக்க வேண்டியதா போச்சு. அண்ட் படத்தோட லாஸ்ட் டே அதுதான். ஆக்சுவலாக வேற ஒரு ஆக்டர் நடிக்கிறதா இருந்தது. ஆனா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால அவரால் அதை பண்ண முடியல. இப்போ அந்த டைம்ல தான் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தது. அதனால என் டீம் பிரதீப் எல்லாருமே ப்ரோ நீங்களே அதை பண்ணிட்டீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணதுனால அந்த கேரக்டர் நான் பண்ணேன். மற்றபடி நடிக்கிற இதெல்லாம் இல்லை சார். பட் யாராவது நான் ரொம்ப நம்புறவங்க நிஜமாலே நான் வேணும்னு கேட்டாங்கன்னா போய் நடிச்சு கொடுத்துட்டு வருவேன் சார். சூப்பர் சார். இல்ல மிஷ்கின் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, இந்த காலேஜ் லைஃப்ல வந்து இவன் கெத்தா இருப்பான், ஆனா இதே டோன்ல வெளில போனா ஒரு நாய் கூட மதிக்காது என்பது. அதோட வீரியத்துக்கு என்ன காரணம், எதோட பாதிப்பு அது? என் லைஃப்லயே நடந்திருக்கு சார். நான் காலேஜ்ல இருக்கும்போது எல்லாரும் எனக்கு எத்த பார்ப்பாங்க. என் கூட நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் என் கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா பெரிய தெருவுலாம் இருப்பாங்க. ஆனா காலேஜ் விட்டு வெளியே போனது எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருந்தாங்களோ அவனுக்கு மட்டும்தான் அப்படியே என்னை பார்த்துக்கிட்டு அவனுக்கு இருந்தானுங்க. பட் வெளியே வரும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சது. காலேஜ் விட்டு வெளியே காலேஜுக்குள்ள நீங்க எவ்வளவு பெரிய இந்த இதெல்லாம் பண்ணாலுமே வெளியே அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளவு பெரிய ஜீரோன்றது தெரியும். என்னால் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் இந்த கேரக்டர்ல நான் அப்படியே அதை ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன் சார். இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் படமாகட்டும் இந்த படமாகட்டும், இந்த ட்ரெய்லர்ல வச்சு ஒரு விஷயம் என்ன ஜட்ஜ் பண்ணாங்கன்னா, இதுல வந்து விஷுவல் ட்ரீட் இருக்கு, கனெக்டிவிட்டி இருக்கு. அதை மீறி இந்த படத்தோட வசனங்கள் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துதுன்றது ஓவராலா சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எந்த இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் வந்து ஒரு செலிபிரிட்டி வச்சு ட்வீட் பண்ணணும் அப்படின்னு, அது இல்லாம ஆர்கானிக்கா ரிலீஸ் அந்த 10 hours பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. இதுல குறிப்பிட்ட நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அந்த ஜார்ஜ் அவர் சொல்றாரு, என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என்கிட்ட நீ சித்து சொல்லுவாரு குடுக்குற, இதுதான் முதல் டைம் பாக்குறேன் அப்படின்றது உண்டு. ஆனா நீ நல்ல லவரா இருக்கலாம், ஆனா என் நல்ல லைஃப் பார்ட்னரா இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் அங்க ஜோல்ட்டாச்சு. ரீசன் கேட்ட போது நீ ஒரு ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அப்புறம் அவர் சொல்லுவார், கையோட சொல்ல, நான் தப்பா முடிவு எடுத்துட்டேன் போது உங்க கேரக்டர் வந்து தப்பு பண்றதுனால ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் மாறுதுன்னா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. சோ இது என்ன கன்வின்ஸ் பண்ண வரீங்க? நான் எதுவுமே இது படத்தோட போக்குல வர டயலாக்ஸ். பட் அந்த டயலாக் இருக்கு இல்லையா, ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறணும்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை அப்படின்ற கொஸ்டினை நான் மக்கள் கிட்ட வைக்கிறேன். அது கரெக்டா இல்லையான்றது. ஆனா அது கிடையாது. நம்ம பண்றது தப்பு நம்மளை திருப்பி திருப்பி துரத்தி அடிக்கும் அப்படின்றதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனோன்னு ஸ்னேகா கேரக்டர் சொல்லுது, நீங்க போதையே ஒரு லைஃப் ஸ்னேகா கேரக்டர் சொல்றாங்க, இதுல வந்து லைஃப் கெடுத்துக்காத, உனக்கு ஒரு லைஃப் இருக்குன்ற போது, சோ லவ் ஃபெயிலியர்னாலே அது போதைக்கு தான் போவான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இல்லை சார். ஃபெயிலியர்ன்றது நம்ம லைஃப்ல ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வழியை பாருங்க அப்படின்ட்டு நம்ம டவுன்ல இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தங்க நம்ம லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சொல்லியிருப்பாங்க, ஏன்னா உன்னே நீயே அடிச்சுக்கிற நம்ம அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர் வந்து அவனுக்கு சொல்லுது. அதுதான் அதை வந்து ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தவங்க சொல்லும் போது ஏன் அது அழகா இருக்கும், நான் ஏன் அவங்களை போட்டு நான் அந்த கேரக்டருக்கு கெஸ்ட் அப்பியரன்ஸா, ஒரு விமன் ரொம்ப அழகானவங்க, அவங்களும் லைஃப்ல லவ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, தம்பி இதெல்லாம் நாங்களும் பார்த்துருக்கோம், ஆனா எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒன்று சொல்றேன் கேளு, கன்வின்சிங்கா இருக்கும். அதை ஸ்னேகா மேம் மாதிரி ஒருத்தங்க பண்ணும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும் அப்படின்றதுனால தான் அது லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேசணுன்றது தான் அந்த கேரக்டர். பிரதீப் என்ன சொல்றாரு, ஒரு சைட்ல நல்ல பையனா இருந்தா நல்லா பிடிச்சா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்ன்றது பொய்ன்றாரு, ஆனா ஓப்பனிங்ல பேட் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றாரு. சோ டிராகன் என்ன சொல்ல வருது? ஒண்ணு இல்லை சார், ஒரு காலகட்டங்கள்ல நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஒரு ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்பதான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தா இருக்கும்னு தோணும். ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா திருப்பி லைஃப்ல செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பாங்க. செக்யூர், சேஃப் அண்ட் எவ்ரிதிங். இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அண்ட் சார் தத்துவங்களும்
இதுவும் அந்தந்த பீரியடுக்கு தான் சார் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போ நம்மளோட வயசுல 10 வயசு மூட்டவங்க இருக்காங்க, ஒன்று சொல்றாங்கன்னா ஐயே பூமர் அப்படின்னு, ஆனா அது அவங்க அனுபவத்துல சொல்றாங்க. சரியா? நம்ம அதே மாதிரி உங்களுக்கே லைஃப்ல என்ன ஆகும்னா திடீர்னு ஒருத்தனுக்கு சொல்லுவீங்க, ஆஹா இதே விஷயத்த நமக்கு ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்களே, நம்ம அவங்களை எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும் சார். எல்லாருக்குமே அந்த ஒரு வரும் ஏஜ் ஆக ஆக. அந்த மாதிரியான விஷயம் தான் சார். ஸோ இப்போ சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட்ல ஹவு இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி? I think a good marketing is about first making a good content. அங்கதான் ஆரம்பிக்குது மார்க்கெட்டிங். அண்ட் அந்த எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற ப்ராசஸ்க்கு வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு த இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரெஸ், மீடியா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லா இருக்க விஷயத்த அவங்களால தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. நல்லா இருக்க விஷயத்த நல்லா இருக்கிறதா எடுத்துக்குவாங்க. ஐ திங்க் த மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் த கண்டென்ட் யூனிட். அதாவது இப்போ என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒரு பிராண்ட் சொல்ல வரல, ஒரு கடையில் இட்லி சாம்பார் ஃபேமஸ் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் அது நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது மக்கள் எடுத்துட்டு போய் அது போய் மக்கள் கிட்ட எடுத்து போய் சேர்ப்பாங்க. நீங்க நல்லாவே இல்லை, அது என்ன விற்க ட்ரை பண்ணாலும் அது விற்காது. ஸோ இப்போ நாங்கள் விஷயம் பண்றது நல்லா இருக்குன்றதுனால அது மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு பெரிய இதுவா இந்த ட்விட்டர், இந்த சோஷியல் மீடியா இருக்கு. ஆனா சோஷியல் மீடியாவால ஒரு விஷயத்த தப்பாவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் பார்க்கறேன். ஆனா நான் வெறும் காமன் ஆடியன்ஸை மட்டும் தான் நம்புறேன். What role do you think social media plays for a film success? Very important. Though it is a very or 5%, 10% of the entire population, but they carry that information to the rest 90%. அவங்க சொல்ற ஒரு ஒரு சார் ஒரு பர்சனல் அனுபவத்தில் சொல்றேன். இப்போ ஓமை கடவுளை ஒரு ப்ரெஸ் மீட் ஷோ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்தது, அந்த படத்தோடைய ஒரு நாள் கேப் முன்னாடி பார்த்தது, அவங்க எழுதினது, அந்த 3 கோடி படத்தை நல்லா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் ஹெல்ப் ஆச்சு. இப்போ லவ் டுடேக்கு அந்த ட்ரெய்லரில் அவங்க படம் இது பண்ணதே எழுதிச்சு. போர்த்தொழில்ன்ற படத்துக்கு வர்றதே தெரியாது, ப்ரெஸ் மீடியா எழுதினதுனால தான் அந்த படம் இதாச்சு. மக்கள் கிட்ட இல்லை சார், இதுலயே மீடியேட்டர்ன்ற இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் ப்ரொஃபஷன் நான் கேள்விப்பட்டேன். வேர் தேர் இஸ் லாட் ஆஃப் மணி இன்வால்வ், அட் த சேம் டைம் த பிக்கஸ்ட் பிஸ்னஸ் அண்ட் இதுன்ட்டு. அது நடுவில் அந்த மீடியேட்டர் ஜாப் தான் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கிற விதம் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் உள்ள the bridge between the creator and the bridge between the common audience and the creator. இது ஸோ அதுக்குள்ள நடக்கிற டிராமா வந்து நம்ம போகிறது. Sir, how do your content intercept the young audience across languages? What's your approach to create such universal appeal? ஒன்றும் இல்லை சார், நான் ஃபர்ஸ்ட் Since it's a bilingual, உங்களுக்கு first bilingual. நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஓமேக்கர்ல ஒரு 13 லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. அது ஆகும்ட்டுலாம் பண்ணல. ஆனா பண்ற கண்டென்ட் யூனிவர்சலா ரீச் ஆகணுன்றது தான் இது. அதாவது எந்த மொழியில பார்த்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். அது பேர் இமோஷன். ஒரு அதாவது இப்போ ரிவெஞ்சுன்றது ஒரு இமோஷன். அப்பாக்காக பையன் வந்து இது பண்றது தான் பாகுபலி. பட் அந்த இமோஷன் வந்து ரொம்ப ஒரு இது. அந்த மாதிரி இப்போ டைட்டானிக்ன்றது ஒரு காதலன் ஒரு லவ் பண்ண பொண்ணுக்காக அந்த கப்பல் இதுல எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலாம். சாக்ரிஃபைஸ் தான் இமோஷன். அந்த மாதிரி நான் ஒரு இமோஷனை நம்பி தான் என் படத்தை எடுக்கிறேன். அந்த இமோஷன் வந்து யூனிவர்சலாக கனெக்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அந்த நெல்லிக்குப்பம் இதில் டைட்டானிக் பார்த்த கதை தான். நம்ம எடுக்கிற இமோஷன் வந்து யூனிவர்சலான இமோஷன். இதில் எடுக்கிற இமோஷன் வந்துட்டு எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற இமோஷன். டிராகன் அப்படின்ற ஒருத்தன் லைஃப்ல எப்படி ஒருத்தன் மாறுறான், ஒரு சாதாரண ஒரு ஹியூமன், தப்பும் ரைட்டும் நிறைஞ்சவன் தான் சார் ஹியூமன் நான் நினைக்கிறது. ஹியூமன்றவன் வந்து புனிதமான ஒருத்தன் கிடையாது. அவன்ல வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் ஒரு ஹீரோவா மாறும். அதுதான் டிராகன். இப்போ ஓமை கடவுளையுமே காட் ஒன்று சொல்லுவார் கடைசியா, டேய் அவன் பொண்டாட்டி அப்போ காலில் விடுற அப்படின்னு சார் அவர்கிட்ட நான் அப்போ எப்படி சார் இது தன் பிரச்சனையை தானே ஃபேஸ் பண்ணிக்கிறவன் தான் ஹீரோ. நீ ஹீரோ தானே, போய் சால்வ் பண்ணிக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். கடவுள் வழிதான் காட்டும், அவன் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறது. So do you envision your future projects having more pan-India content? All my films will be rooted. All the stories that I'm going to say
is rooted. It will start from the base where I'm doing. If I'm doing the film in Tamil, it will be a rooted Tamil film. It will be if I do a film in Telugu, it will be a rooted Telugu film. But the emotion it carries will be a pan-Indian approach. And the pan-Indian approach என்றது மார்க்கெட் பிஸ்னஸ் டிசைட் பண்ணுறது. ஆனால் கண்டென்ட்ன்றது பொதுஜன மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஏர்லியர் வந்து பேன் இண்டியான்றது ஒரு பேஷனா இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேன் இண்டியா இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். ஹவு டு யூ லுக் இன்டு இட்? இப்போ அது இந்த டிஃபரன்ஸ் தான். நான் என்ன ரீசனுக்காக படம் பண்ண வரேன்றது, அட்டென்ஷனுக்காக படம் பண்ண வரேன்னா, இல்லை நான் எனக்கு படம் பண்ண பிடிக்கும் அதனால படம் பண்ண வரேன்னா, இதுதான் எக்ஸாக்டா அது. அட்டென்ஷனுக்காக படம் பண்றதுன்னா தெரியும் இல்லையா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா 4 பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்கன்றது அட்டென்ஷன். நம்ம எப்படியாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம இந்த படம் பண்ணிடலாம், படம் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குன்றது பேஷன். அதே மாதிரி தான் பேன் இண்டியா. உங்க கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணுன்றது உலக மக்கள் எடுத்துட்டு போய் பேன் இண்டியா. அதுக்கு ரூட் வந்து கண்டென்ட்.